ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பார்க்குறோன்னா ஊதுபத்தி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை வச்சு அந்த பாக்ஸ் வச்சு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இருக்க பழைய ஊதுபத்தி பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக நிற்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேப்பர் டேப் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை அந்த பார்டர்லையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதை டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் ஃபினிஷிங் லுக் மாதிரி தெரிஞ்சுது. இல்லாட்டி ஏன்னா அந்த பாக்ஸில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் சுற்றி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி அந்த பாக்ஸில் ஃபுல்லாக சுற்றிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 days கொஞ்சம் லீவ் எடுத்துட்டேன் நான் எனக்கு வீட்டுக்கெலாம் போயிட்டு. ஸோ அதுக்கு வந்தனால தான் வீடியோஸ் போட முடியல. இனி வீக்லி ஒரு 5 days போல் வீடியோஸ் போடுவேன். ஏன்னா அதுவே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஃபைனலாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் கிடச்சிது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரொம்ப சிம்பிளாக தான் போட்டேன். க்ரீன் கலரில் இப்படி ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முக்கியமாக இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டபுள் செட் டேப் போட்டு ஒட்டுறது தான் ஃபினிஷிங். கெஸ் பண்ணி பாருங்கள் என்னவா இருக்குன்னு. ஸோ நான் சும்மா தான் இப்படி ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வச்சு வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் அங்கங்கே நான் போட்டுக்கிட்டேன். இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஆரஞ்சு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆரஞ்சு கலர் உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பெயிண்டிங் பண்ணுறதுனால பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக இப்படியே முடிச்சுக்கிட்டேன். நான் இதுக்கு காம்பினேஷனாக ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணி அதில் லைட்டாக ஒரு டாட் மட்டும் தான் வச்சுருப்பேன். எப்படின்னா தண்டு மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாட் மட்டும் வச்சுக்கிட்டேன். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஒரு கிராஃப்ட் பண்ணி எங்கள் வீட்டில் ப்ரஷ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ப்ரஷ்ஷை இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் அந்த பாக்ஸில் மீந்தது தான் உங்களுக்கு நான் இப்படி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபைனலாக நல்லா நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லாட்டி க்ளூ போட்டு நல்லா செவத்தில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பேப்பர் டேப் இருக்கனால இதை வச்சு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை ஃபோன் ஹோல்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் போடும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.